காணாமல் போன சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் மோகன்ராஜ் மற்றும் கார்த்திக் கைது செய்யப்பட்டனர். போலீசார் பிடியிலிருந்து தப்ப முயன்றபோது கார்த்திக்கு கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கோவை சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனை அளிக்கிறது. இத்தகைய குற்ற செயல்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு உறுதியுடன் செயல்படும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். கோவை சிறுமி வழக்கில் 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு காவல்துறைக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளார். குற்றவாளிகள் 24 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டனர். போக்சோ சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி கூறினார். கோவை சிறுமி வழக்கில் குற்றப்பத்திரிகை விரிவாக தாக்கல் செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தருவோம் என மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதாகி காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கார்த்தியிடம் சூலூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். கோவை சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக்கிற்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 10 வயது சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மோகன்ராஜை வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கோவை சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 12 நாட்களில் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கடத்தல், ரவுடிகள் தாக்குதல், ஆளுங்கட்சியினரின் அத்துமீறிய அராஜகம் என மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக உதயநிதி விமர்சித்தார். கோவையில் 10 வயது சிறுமி காணாமல் போன சில மணி நேரத்திலேயே புகார் அளிக்கப்பட்ட போதிலும் துரித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக திறனில் உள்ள குறைபாடுகளை இது வெளிக்காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். திருச்சியில் நர்சிங் மாணவி உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சட்டம் ஒழுங்கு, சுகாதாரம் போன்ற பிரச்சினைகளை சரி செய்யாமல் எந்த ரவுடிக்கு எந்த பதவி கொடுக்கலாம் என்று முதல்வர் விஜய் ஆலோசித்துக் கொண்டிருந்தால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதை எப்படி தடுக்க முடியும் என்று நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாவேகா ஆட்சியிலும் குழந்தைகள், பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பது வெட்கக்கேடானது. கோவை சிறுமியின் படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார். 10 வயது சிறுமி கொல்லப்பட்ட சம்பவத்தில் புதிய அரசு மெத்தனமாக செயல்படாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தினார். கோவை சிறுமிக்கு நடந்த கொடூரம் மனித குலத்தையே நிலைகுலையச் செய்திருக்கிறது. கடந்த ஆட்சியில் நடந்த அவலங்களின் தொடர்ச்சியாக இன்று நடந்து கொண்டிருப்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை சிறுமி வழக்கை விசாரித்து குறுகிய காலத்திலேயே தீர்ப்பு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்களும் குழந்தைகளும் அச்சமின்றி வாழக்கூடிய பாதுகாப்பான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை சிறுமி கொலை வழக்கில் வெறும் கைது மட்டும் போதாது, கடுமையான தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும். திமுக ஆட்சியில் தொடர்ந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தாவேக ஆட்சியிலும் தொடரக்கூடாது என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். கோவையில் சிறுமி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த செவிலியர் சீதாலட்சுமிக்கு தவறான சிகிச்சை அளித்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் கூறியுள்ளார். திருச்சி நர்சிங் மாணவி சீதாலட்சுமி மர்ம மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த 4 பேர் அடங்கிய உயர்மட்ட குழு அமைத்து முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி நர்சிங் மாணவி மரண வழக்கில் சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில் சிறப்பு மருத்துவக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் டாக்டர்கள் பாரதி மோகன், சண்முக சுந்தரம், ஜெயபிரகாஷ் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட செவிலியர் மாணவி உயிரிழந்த சம்பவம் மனதை பாதித்துள்ளதாக தமிழிசை தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனை செவிலியருக்கே இந்த கதி என்றால் அது மக்களின் நம்பிக்கையையும் நிலைகுலைய செய்யும். இதில் ஆட்சியாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். கொளுத்தும் அக்னி வெயிலில் மின்சாரத்தை துண்டித்து குழந்தைகளையும் முதியவர்களையும் படாத பாடுபடுத்துவதுதான் தாவேக தம்பட்டமடித்த மாற்று அரசியலா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மின்தடை பிரச்சினையை சரி செய்ய கடந்த 2 நாட்களாக மின்சாரத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எங்கெல்லாம் தவறு நடைபெறுகிறது என்று கண்டறிந்து சரி செய்து வருகிறோம் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சூரிய மின் உற்பத்திகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற முறைகேடுகள் தடுக்கப்பட்டுள்ளன. மின்சாரத்துறைகள் எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டி இருக்கிறார்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஒரு சில இடங்களில் தனிநபர்களின் தூண்டுதலின் பேரில் மின்தடை ஏற்படுகிறது. மின்வாரியத்தில் 99% ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். 1% கருப்பு ஆடு உள்ளதால் அவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். பீக் ஹவர்ஸில் உள்ளூர் மின் தேவை அதிகரிப்பு, மின்மாற்றியில் பழுது, அதிக சுமை உள்ளிட்ட காரணங்களால் மின்தடைகள் ஏற்படுகின்றன. மின்தடைகளை சரி செய்ய 24 மணி நேர கண்காணிப்பு மற்றும் சீரமைப்பு பணிக்காக கூடுதலாக தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மின்வாரியம் விளக்கமளித்துள்ளது. பள்ளிகள் திறந்த முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்க வேண்டும். பணிகள் எந்த தொய்வும் இருக்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும். எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலைக்கு விற்கும் பணியாளர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார். தாவைக்காவுடனான கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும். உள்ளாட்சி தேர்தல், லோக்சபா தேர்தல் கூட்டணி குறித்து அப்போது முடிவெடுப்போம் என திருமாவளவன் கூறினார். பதவி ஆசை காரணமாக அமைச்சரவையில் விசிக இணையவில்லை. தமிழக அரசியல் நெருக்கடி காரணமாக இம்முடிவை எடுத்தோம் என்பதை ஸ்டாலின் அறிவார் என திருமாவளவன் கூறினார். எங்கள் சமுதாய ஓட்டு இல்லாமல் திமுக ஜெயித்திருக்க முடியாது. எங்களை விமர்சனம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது முட்டாள்தனம், போக்கிரித்தனம் என்று இந்திய முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். விசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த ராசா மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி மதுரை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தாவிக வழக்கறிஞர் கந்தசாமி புகார் அளித்துள்ளார். நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக கூறினார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து விவாதித்தோம். இரு நாடுகளும் உலக நலனுக்காக தொடர்ந்து நெருக்கமாக இணைந்து செயல்படும் என பிரதமர் மோடி கூறினார். நாடு முழுவதும் 19வது வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது. வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பங்கேற்ற பிரதமர் மோடி அரசு பணிகளில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசு உயர்ந்து 105 ரூபாய் 31 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 91 காசு உயர்ந்து 96 ரூபாய் 98 காசுக்கு விற்பனையாகிறது. கடந்த 10 நாட்களில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி உள்பட 19 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷான்ஷி மாகாணத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடி விபத்தில் சிக்கி 80 பேர் உயிரிழந்தனர். கோவை சிறுமி கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டோர் உண்மை குற்றவாளிகளா என்று உறுதிப்படுத்த வேண்டும். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். விரல் நுனியில் விவரங்களை வைத்துக் கொண்டு முதல்வர் விஜய் பல திட்டங்களையும் சீரிய முயற்சிகளையும் எடுத்து வருகிறார். அவருக்கு ஒத்துழைப்பு அளிப்பது நமது கடமை என சபாநாயகர் JCD பிரபாகர் சொன்னார். திருச்சி நர்சிங் மாணவி மரணம் தொடர்பாக 4 மருத்துவர்கள் கொண்ட உயர்மட்ட குழு விசாரணை நடத்தி வருகிறது. அவர்களின் அறிக்கைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். கோவை சிறுமி வழக்கில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும். மற்றவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணியிலிருந்து விலகிச் செல்வதை என்னால் தடுக்க முடியவில்லை என திருமாவளவன் தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க நான் என்ன கூட்டணி தலைவரா எனவும் கேட்டார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு மருத்துவத்துறையில் தனியார் மயத்தை ஊக்குவிப்பதா என தாவேக அரசுக்கு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மக்களின் தற்போதைய தலையாய பிரச்சினையாக உருவெடுத்திருக்கும் மின்வெட்டு பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் நான் தான் தாய்மாமன் என்று சொல்லிக் கொள்ளும் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, கோவை சிறுமியின் குடும்பத்தாருக்கு என்ன ஆறுதல் சொல்லி தேற்றப் போகிறீர்கள் என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை அறவே ஒடுக்க புதிய அரசு தீவிர நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டுமென கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட நிகழ்வை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் மகேஷ் வலியுறுத்தியுள்ளார். கொங்கு மண்டல திமுகவில் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறி திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அக்கட்சியின் மாநில நிர்வாகி மீனா ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். கேரள முதல்வராக பொறுப்பேற்ற சதீசன் டில்லியில் இன்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மற்றும் ராகுல் பிரியங்காவை சந்தித்தார்.
வெறும் ரீல்ஸ் அரசாக இல்லாமல் ரியல் அரசாகவும் நடந்து கொள்ள வேண்டுமென கோவையில் 10 வயது சிறுமி கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். ஜாதி பார்த்து முதல்வர் விஜய் வாய்ப்பளிக்கவில்லை, சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்கிறதா என்பதை பார்த்துதான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். கரூர் கடவூர் பகுதியில் 2 வீலரில் சென்ற விவசாயி கருணகிரி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. முதுகில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் விவசாயி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழகத்தில் இனி இதுபோல ஒரு குற்ற சம்பவம் கூட நடக்காமல் இருக்க சட்டம் ஒழுங்கிற்கு முதல்வர் முதல் முக்கியத்துவத்தை தர வேண்டும் என உதயநிதி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியளிக்கிறது. சிறுமியை படுகொலை செய்த கயவர்களுக்கு தமிழக அரசு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து சென்னையில் ஜூன் 2ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். கோவை அருகே சூலூர் சிறுமி கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண்களின் பாதுகாப்பு விவகாரத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமியை கொலை செய்த மனிதநேயமற்ற மிருகங்கள் மீது சமரசமற்ற முறையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். விமர்சனங்கள் என்பது வரவேற்கத்தக்கது, ஆனால் கீழ்மையான விமர்சனங்களை புறந்தள்ளி முன்னேறிச் செல்வோம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பி. விஸ்வநாதன் தெரிவித்தார். மதசார்பின்மையே தாவேகாவின் முதல் கொள்கை. முதல்வர் விஜய் ஜாதி பார்த்து யாருக்கும் வாய்ப்பளிக்கவில்லை என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். சென்னை உட்பட பல மாவட்டங்களில் அதிக அளவில் மின்வெட்டு ஏற்படுகிறது. கோடை காலத்தில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது. தமிழகத்தில் மின்தடை இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். என்னை பொறுத்தவரை மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்ற விரும்புகிறேன். வருவாய்த்துறை மூலமாக எல்லா நலத்திட்டங்களையும் உருவாக்க முடியும். முதல்வரிடம் நான் வைத்த வேண்டுகோளின் அடிப்படையிலேயே தான் வருவாய்த்துறை அமைச்சராக வந்திருக்கிறேன் என அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். ஜனநாயகன் இணையத்தில் லீக்கான விவகாரத்தில் கைதான 9 பேரின் ஜாமீன் மனுக்களை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகிற மே 26ஆம் தேதி முதல் 3 நாள் பயணமாக சிக்கிம் மாநிலத்திற்கு செல்ல உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேற்கு வங்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடிக்கு மசாலா பொரி வழங்கிய வியாபாரி விக்ரம் சாவ் தனக்கு கொலை மிரட்டல் வந்ததாக போலீசில் புகார் அளித்துள்ளார். உலகில் அதிக வெப்பம் பதிவான டாப் 50 நகரங்களில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 32 நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. கடும் வெயிலால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கிறது என்பது குறித்து பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே தன்னுடைய இன்ஸ்டா மற்றும் கட்சியின் இணையதளங்கள் ஹேக் செய்யப்பட்டுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும். இதே நிலை மே 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வில் பங்கேற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அரசு பஸ்ஸில் இலவச பயணமும் முக்கிய இடங்களில் குடிநீர், சிற்றுண்டி உள்ளிட்டவை வழங்கப்படும் என பீகார் அரசு அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவால் மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் அதற்காக செலுத்திய கட்டணத்தை திரும்பப் பெற மே 27ஆம் தேதி வரை விவரங்களை சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, அவர் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்வுடன் தேசத்திற்கு தொடர்ந்து சேவையாற்ற பிரார்த்திக்கிறேன் என வாழ்த்தியுள்ளார். தமிழகத்தில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு வேறு கடைகளில் பணியிடங்களை வழங்க டாஸ்மாக் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் தற்காலிக விசாக்களில் தங்கியிருந்து கிரீன் கார்டு பெறும் முறையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி தற்காலிக விசாவில் இருப்பவர்கள் தங்களது சொந்த நாட்டிற்கு திரும்பிச் சென்ற பின்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என அமெரிக்க குடியுரிமை வாரியம் தெரிவித்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மே 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த SBI வங்கி ஊழியர்கள் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரை கூடல் அழகர் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்பி வழிபட்டனர். திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. அனைத்து தேவதைகளும் அஷ்டதிக் பாலகர்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக கருட கொடி கோயில் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது.
பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவாரூர் மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் அமைச்சர் கமலை சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. நினைவு பரிசாக அம்பாள் படம் வழங்கப்பட்டது. கோவை சூலூரில் கொலை செய்யப்பட்ட 10 வயது சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவை சிறுமி வழக்கில் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த வழக்கை மிகுந்த உணர்திறனோடும் அவசரமாகவும் விசாரிக்க காவல்துறைக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் காலை 10 மணிக்குள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் இளம்பெண் ஒருவருக்கு நியாயம் கேட்டுச் சென்ற தாவேக எம்எல்ஏ விஜய் தாமுவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ராயபுரம் இன்ஸ்பெக்டர் சிதம்பரம் பாரதி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த ஒசட்டி கிராமத்தில் வீட்டின் முன் பட்டியல் கட்டி வைக்கப்பட்டிருந்த 3 கன்றுக்குட்டிகளை சிறுத்தை வேட்டையாடியது. இந்த சம்பவத்தால் மலை கிராம மக்கள் பீதியில் உள்ளனர். இதுகுறித்து ஆசனூர் வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதான கார்த்திக் கால் முறிவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கும் கோவை அரசு மருத்துவமனையை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அவசர நிலை மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே அரசு பேருந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் போனில் காயமடைந்தவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்தார். சென்னை விமான நிலைய பகுதியில் இன்று காலை திடீரென பலத்த சூறைக்காற்று வீசியதுடன் மோசமான வானிலை நிலவியதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,17,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,730 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் திடீரென ஏற்படும் மின்தடை குறித்து சென்னை தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் அமைச்சர் நிர்மல்குமார் ஆலோசனை நடத்தினார். மெரினா கடற்கரையில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் யாரும் அங்கு செல்ல வேண்டாம் என மெரினா கடற்கரை கட்டுப்பாட்டு அறை எச்சரித்துள்ளது. கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் டிஜிபி சந்தீப் ராய்ரத்தோர் நேரில் ஆய்வு செய்தார். கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதான கார்த்திக் மோகன்ராஜ் ஆகிய இருவரும் அந்த சிறுமிக்கு நன்கு தெரிந்தவர்கள். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை சாக்லேட் காட்டி ஆசை வார்த்தைகள் கூறி அழைத்துச் சென்று கொன்றது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைப்பதாக அறிவித்த சில வாரங்களிலேயே போலந்து நாட்டுக்கு கூடுதலாக 5,000 வீரர்களை அனுப்பவுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். நடப்பு ஐபிஎல் தொடரில் தர்மசாலாவில் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் குவாலிஃபயர் 1 ஆட்டத்தில் பெங்களூரு குஜராத் அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். ஹாலிவுட்டில் டிராவிஸ் நைட் இயக்கத்தில் சூப்பர் ஹீரோவான ஹீமேனை மையமாக வைத்து மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் என்ற படம் உருவாகிறது. இதுபோன்ற படங்களுக்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். அதனால் இங்கு பிரபல நடிகர்களை டப்பிங் பேச வைத்து படத்தை வெளியிடுவர். அந்த வகையில் மலையாள பதிப்பிற்கு ஹீமேன் குரலுக்கு நடிகர் உன்னி முகுந்தன் குரல் கொடுத்துள்ளார். சிறு வயதில் நான் ஆராதித்து வளர்ந்த ஒரு சூப்பர் ஹீரோவுக்கு மலையாளத்தில் நான் குரல் கொடுத்தது மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார் உன்னி முகுந்தன். பவுல்ராஜ் இயக்கத்தில் துஷாரா விஜயன் ஆக்ஷன் ஹீரோயினாக நடித்துள்ள படம் காட்டாளன். ஆண்டனி வர்கீஸ், கபீர் சிங், சுனில் சித்திக் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். காட்டில் நடக்கும் பரபரப்பு கடத்தல் சம்பவங்களை மையமாக கொண்டு உருவாக்கியுள்ளது. ஒரே சமயத்தில் தமிழ், மலையாளத்தில் எடுக்கப்பட்டு தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு மே 28 வெளியாகிறது. நடிகர் தனுஷ் அவ்வப்போது படங்களும் இயக்குகிறார். நடிகை மிருனால் தாக்கூரை வைத்து 60 முதல் 70 காலகட்ட பின்னணியில் பீரியட் படம் ஒன்றை எடுக்க திட்டமிட்டார். அடுத்த மாதம் படத்தை துவங்க எண்ணினார். ஆனால் நடிகராக அவர் கைவசம் நிறைய படங்கள் உள்ளதால் சில படங்களை முடித்துவிட்டு தனது படத்தை இயக்க முடிவெடுத்துள்ளார். இதனால் மிருனால் தாக்கூர் படத்தை தள்ளி வைத்துள்ளார். நடிகர் விஷால் கொல்கத்தாவில் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளார். சுந்தர் சி இயக்கும் புருஷன் படத்திற்காக சென்ற அவர் மெட்ரோ ரயிலில் பயணித்துள்ளார். அங்கு கூட அவரை அடையாளம் கண்டுகொண்டு சிலர் செல்ஃபி எடுத்து ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். கொல்கத்தாவில் சென்றதைப் போல சென்னையிலும் இப்படி செல்வாரா? நடிகர் அஜித் நடிப்பு தாண்டி கார் ரேசிங்கில் சர்வதேச அளவில் பங்கேற்று வருகிறார். இது தவிர போட்டோகிராஃபி, துப்பாக்கி சுடுதல், சிறிய ரக ட்ரோன் உருவாக்கம் என பல திறமைகளை கொண்டுள்ளவர். இவரது மற்றொரு திறமை கிரிக்கெட். அஜித் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ வைரலானது. சிறப்பான ஆக்ஷனுடன் அவர் பவுலிங் செய்வதும் ஸ்டைலான பேட்டிங் ஸ்ட்ரோக்கும் ரசிகர்களை வியக்க வைக்கிறது. முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக இயக்குநர் AR முருகதாஸ் வாழ்த்து தெரிவித்தார். ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால், மீனா நடிப்பில் மே 21 வெளியான மலையாள படம் திருஷ்யம் 3.
உலக அளவில் இப்படம் 3 நாளில் 50 கோடியே 35 லட்சம் வசூலித்ததாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் வெளியீட்டிற்கு முன்பாக முன்பதிவு நன்றாகவே இருந்தது. கேரளாவில் மட்டும் முதல் நாளில் 11 கோடி வசூலித்தது.